போன செஷன்ல அல்லது முன்னாடி நடந்த பதிவுகள்ல முதல் நாள் போர் சருக்கத்தை பத்தி பார்த்தோம். அதாவது முதல் நாள் வேதன் என்று சொல்லக்கூடியவனை சேனாதிபதியாக்கி அந்த பாண்டவர்கள் சேனைகள் அணிவகுத்து அந்த களத்துக்குள்ள வர்றதும், பிறகு ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டு கொண்டு வர சல்லியனோடு உத்தரகுமாரன் என்று சொல்லக்கூடிய விராடனுடைய இளைய பிள்ளை அவர் சண்டை போடுறார். சண்டை போடுகின்ற போது வில்லினாலே அவனை ஜெயிக்க முடியாது என்கின்ற ஒரு தருணம் வருகின்ற பொழுது அவன் எதிர்பார்க்காத சமயத்திலே ஈட்டியோடு எரிந்து முதல்ல உத்தரகுமாரனை கொன்று விடுகிறார்கள் சல்லியன். அதாவது கௌரவ சேனையிலிருந்து முதல் தாக்குதலாக உத்தரகுமாரன் இறக்கப்படுகிறார். இறந்த உடனே உத்தரகுமாரனை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனேயே கோபம் கொண்டு வீமன் உள்ளே வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது ஸ்வேதனுக்கு, அதாவது அவனுடைய மூத்த சகோதரனுக்கு விஷயம் தெரிய அவனும் என் தம்பியை கொன்னது யார் என்று சொல்லிக்கொண்டு அவனும் வீரமாக வந்து சண்டையை போட ஆரம்பிக்கிறான். சண்டையை போட்டு தன்னை தாக்கியது யார் என்று சொல்லி அவன் எல்லாரடையும் சண்டை போட்டு சல்லியனை அடிக்க, சல்லியனுக்கு துணையாக பீஷ்மர் என்று சொல்லக்கூடிய பிதாமகர் அங்கே வர, பீஷ்மருக்கும் ஸ்வேதனுக்கும் இருவருக்கும் கடும் போர் ஏற்படும். போரிலே பீஷ்மரனுடைய வில்லானது பல வில்கள் உடையப்படுகிறது. அவருடைய தேரின் மீது இருந்த கொடியானது அறுக்கப்படுகிறது. அவர் வில்லை எடுத்தாலே வில்லினுடைய நான் அறுக்கப்படுகிறது. அவருக்கும் வீரத் தழும்புகள் விழுது. இப்ப இவனை எதுவுமே செய்ய முடியாத அவனுடைய தேர் சக்கரங்களை உடைக்கிறான், அவனுடைய குதிரைகளை திக்குமுக்காட செய்கிறான். எல்லாம் செஞ்ச உடனே இப்ப இவனை வில்லினால் இவனை பொறுப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா துரியோதனுடைய தூண்டுதல் இருக்கு. என்ன சொல்றான், இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா இவன் நம்முடைய சேனைகளை அழித்து விடுவான், ஆகவே நீங்கள் ஏதாவது வேலை செய்யுங்கன்னு துரியோதனன் வேற இந்த பக்கத்துல முடுக்கிட்டு இருக்கான். அப்ப பீஷ்மர் என்ன சொல்றார், வில்லை தவிர வேற எந்த ஆயுதத்தையும் வச்சு சண்டை போட தெரியாதாப்பான்னு அவனை கின்றடிக்கிறார். அப்ப அந்த வீரனாக இருப்பவனுக்கு இது ஒரு சின்ன ஈகோ. அதை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான், எனக்கு தெரியாதா, சரி நான் கையிலே ஒரு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுறேன். ஒரு வாளை எடுத்து சண்டை போடுவதற்காக வாளை உருவி என்ன பண்றான், அவன் களத்துல இறங்கி ரதத்தை விட்டு இறங்கி நிக்க, இதுதான் தருணம்னு பீஷ்மர் அவன் மீது அம்பை பொழிந்து அவன் கையை துண்டித்து அவன் உயிரை எடுக்கிறார். அப்ப முதல் நாள் உங்களுக்கு ஏற்பட்ட போரிலே பாண்டவர்கள் பக்கத்திலே இரண்டு பேரும் தலை உருளப்பட்டது. அது யாரு, விராட மன்னனுடைய 2 பிள்ளைகளும் முதல் நாள் போரிலே இறக்குறாங்க. அப்போ உத்தரகுமாரன் இளைய பிள்ளை, மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய சுவேதன் என்று சொல்லக்கூடிய இறந்து போனான். அப்ப இந்த களத்தினோடு அவர்கள் உள்ள வர்றாங்க. விராட மன்னன் கஷ்டப்படுறான் தன்னுடைய பிள்ளை இறந்ததுக்கு. ஆனா அவன் சொல்றான், இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்பா, என்னுடைய ஆவி உனக்குத்தான். நான் இறக்கிறதாக இருந்தாலும் தர்மா உன் பொருட்டே இறப்பேன், உன்னோடு நான் நின்று போர் செய்து உனக்காக போர் செய்து உயிர் விடுவேன் என்று சொல்லி அவன் சபதம் செய்கிறான். தர்மனும், என் பெற்ற தாயை விட பெரியவராக இருந்து நாங்கள்லாம் கஷ்டப்பட்ட போது காட்டிலே திரிந்த போது எங்களுக்கு உதவி செய்தீர்கள், ஆகவே உங்களுடைய இதை நாங்க நன்றி கடனோட இருக்கோம்னு சொல்ல சூரியன் மறைய, அந்த பக்கம் கௌரவ சேனைகளிலே முதல் நாள் போரிலே தாங்கள் வெற்றி பெற்றதை நினைத்து அவர்கள் கொக்கடிக்க, நமக்கு தான் வெற்றி, அவ்வளவுதான், இதுதான் நமக்கு தெரியாதா, இந்த பசங்க சும்மா நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்லை, நாம தான் ஜெயிப்போம் என்கின்ற பேச்சிலே அவர்கள் மிகவும் ஆரவாரத்தோடு ஆணவத்தோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல் நாளினுடைய முடிவிலே ஏற்பட்டது. அப்போ சூரிய அஸ்தமனம் ஆகுது.
இப்ப 2ஆம் நாள் போரினுடைய சருக்கத்துக்குள்ள போகும். இப்ப 2ஆம் நாள் போர் சருக்கத்துக்கு முன்னாடி அந்த சருக்கம் ஆரம்பத்துக்கு ஒவ்வொரு சருக்கத்தினுடைய ஆரம்பத்திற்கும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை அந்த பாடலினுடைய அதிகார இலக்கணத்திற்காக அவர் வகுக்கிறார். யாரு? வில்லிபுத்தூரார். நல்லா ஞாபகம் வச்சுப்போம். வில்லி பாரதத்தை தழுவி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வியாசரின்னு சொல்றேன், ஆனா வில்லி பாரதத்தை தழுவிதான் பாடல்களை பார்த்து கொண்டு. அப்ப அந்த பாட்டினுடைய செய்யுளினுடைய மரபாக சொல்லக்கூடியது என்ன? ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சருக்கம்னு சொன்னா அந்த சருக்கத்துக்கு ஒரு முதலிலே ஒரு வாழ்த்து பாடல் என்று ஒன்று இருக்கும், அல்லது ஒரு பொது பாடலாவது ஒண்ணு வைக்கணும். அப்ப அந்த வாழ்த்து பாட்டுக்கு கடவுள் வாழ்த்து பாட்டு வைக்கிறார். அந்த கடவுள் வாழ்த்து பாட்டிலிருந்து ஆரம்பிப்போம். 2ஆம் நாள் சருக்கம் என்ன சொல்றார்? எந்தெந்த யோனி பேதம் எங்கெங்கும் உள்ளன, அந்தந்த யோனிதோறும் ஆவி ஆன தன்மையை சிந்தையின் கண் ஒரு கணத்தில் நிகழுமாறு தேவர்கோன் மைந்தன் உய்த்திட புகன்ற வள்ளல் தாழ் வணங்கும். இந்த உடம்பானது எப்படி இருக்காம், இந்த விஷயத்தை அதிகமாக அவர் பகவத்கீதையில கவர் பண்ணிட்டார். அந்த பகவத்கீதையினுடைய ஒரு சாரமாக சொல்லப்படுவதுதான் என்ன அப்படின்னா, பட்டினத்தார் சொன்னது போல அம்மை எத்தனை அம்மையோ அப்பன் எத்தனை அப்பனோ. என்ன அர்த்தம்? எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், எத்தனை தடவை நாம ஒரு அம்மாவுடைய கருவயத்துல பிறந்திருக்கோம், ஒரு அம்மானுடைய வழியிலாக நம்ம வெளியில ஜனனம் பண்ணியிருக்கோம், ஒரு தகப்பன் வழியாக நமக்கு இந்த பிறவி ஏற்பட்டது. அப்ப அப்பன் எத்தனை அப்பனோ அம்மை எத்தனை அம்மையோ, பிள்ளை எத்தனை பிள்ளையோ. எத்தனையோ சமாச்சாரங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அலை போல் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த பிறவியினுடைய அலைகள் இப்படி இருக்கின்ற பொழுது இதை ஒரே ஒருவன் தான் என்ன பண்ண முடியும்? இந்த பிறவி அலையிலிருந்து தூக்கி, இந்த அலையில சில சமயங்கள் அலை மோதி அலையினுடைய ஒரு சில துகள்கள் என்ன ஆகும், வெளியில போய் விழும். பாருங்க, கடல் அலை இருக்கு இல்லையா, அலையில அடிச்சுக்கிச்சு, 2 அலை அடிச்சுக்குதுன்னு வச்சோம். அடிக்கும் பொழுது என்ன ஆகும், ஒரு சில தண்ணீர் துளிகள் ஏதோ ஒரு போட்டையோ அது மேலேயோ போய் விழுந்து அது தப்பிச்சுக்கும் இல்லையா? சில சமயங்கள் அதுல மாதிரி சில சமயங்கள் நல்ல நல்ல பொருட்களும் வந்து விழுமா. மீன் கூட சில சமயங்கள் துள்ளி குதித்த மீன்களும் வெளியே போய் விழுந்தோம். அந்த கடலினுடைய அலையினுடைய ஆர்ப்பரிப்புல அதனுடைய சமாச்சாரத்துல இப்போ பிறவிங்கிற பெருங்கடல் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பெருங்கடலில் இருந்து ஒரு துளியானது வெளியே போய் விழுகின்ற வகையிலே ஒரு கணம் அந்த இந்த உலகத்தினுடைய பரமாத்மாவாக இருக்கக்கூடியவனை நாம் மனதால் தொழுதால் அவன் என்ன பண்ணுவான்? தூக்கி எரிஞ்சிருவான். இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிருவான். அப்ப என்ன வேண்டாம்? பிறவி வராது. அந்த பிறவி இல்லாமல் செய்யக்கூடியவன் யார்? சாட்சாத் பரமாத்மாவாக இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா. அவன் எங்க நிற்கிறான்? யுத்தத்தில் ஆயுதம் ஏந்தாமல் நின்று சாட்சி மாத்திரமாக பாரத போரை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அப்பேற்பட்ட பரந்தாமனை, அப்பேற்பட்ட பரமாத்மாவை வணங்குவோம் என்று சொல்லி கடவுள் வாழ்த்து பாட்டை வைக்க. வில்லி பாரதத்திலே இப்பேற்பட்ட ஒரு பாட்டை இது ஏன் சொல்றார்? பகவத்கீதையில வந்ததுதான். மரணம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குப்பா, ஒவ்வொரு பிறவிதோறும் நீயும் மரித்து மரித்து பிறந்திருக்கிறாய், நானும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அதுபோல எல்லோருக்கும் பிறவியானது தொடர்ந்து கொண்டே இருக்கு. மரணத்தினாலே எல்லோரும் இறந்து போகிறார்கள். ஆகவே உடம்பு என்பது மரணிக்கக்கூடிய ஒன்றுதான், ஆத்மா ஒன்றுதான் மரணிக்காது என்பதை 2வது சாப்டர்னு சொல்லக்கூடிய சாங்கிய யோகத்துல மிக தெளிவாக அர்ஜுனனுக்கு பேசுகிறார். அந்த சாராம்சத்தை இங்க கொண்டு வந்து நமக்கு வில்லிபுத்தூரார் வில்லி பாரதத்துல வைக்கிறார். என்ன சொல்றார்? அப்பா, எத்தனை பிறவிகள் வருதப்பா, எத்தனை பிறவிதோறும் நீயும் பிறந்து பிறந்து போகிறாய், எத்தனை பிறவிகள் தோறும் நீயும் வருகிறாய் போகிறாய், இருக்கிற போறேன்னு இருக்கிறியே. அந்த பரமாத்மாவினுடைய பாதத்தை பிடித்து கொண்டால் என்ன செய்யலாம்? அந்த அலையிலிருந்து ஒரு துளி வெளியே சிதறி விழுகின்றது போலே
உன்னை அந்த பிறவி கடலிலிருந்து தூக்கி எறிவதற்கு அவனிடத்திலே பக்தி என்பதை செலுத்து. இப்படி செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யலாம்? வெளியில போகலாம். அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவடிகளை நமஸ்கரித்து நான் இந்த 2ஆம் போர் சருக்கத்தை சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தேன். அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பொற்பாதங்களை தொடர்ந்து இப்போ சேனாதிபதி, நேற்று வரைக்கும் சேனாதிபதியா யார் இருந்தா? சுவேதன் தான் சேனாதிபதி. பாண்டவர். இப்ப பாண்டவர்களுடைய சேனாதிபதி இல்லாத பொழுது யாரையாவது ஒருத்தர் நியமனம் பண்ணணும். பண்ணாதானே அடுத்த நாள் போருக்கு போக முடியும். சேனாதிபதினு ஒருத்தர் இருந்தாதான் அவரை வச்சுட்டுதான் நம்ம சண்டைக்கு போகும். அப்ப யாரை சேனாதிபதி ஆக்குறது அப்படிங்கிற யோசனை வருகின்ற பொழுது கிருஷ்ணர் நிற்கிறார். கிருஷ்ணருடைய தன்மையை பேசப்படுது. சோனை மேகம் என வாழி தூவும் சேனை நாதன் ஆகி நீ செரு செய்க என்று வானை ஆதி ஆன பூதவேத்தமாகி மாயையாய் ஏனை ஞான ரூபியாகி யாவுமாய் எம்பிரான். எப்பேற்பட்டவன் அங்கே கிருஷ்ணன் நிற்கிறான். வானை ஆதியான பூதபேதம், வானம் முதலாக தொடங்கி பஞ்சபூதத்தினுடைய முழுமைக்கும் தோற்றுவாய்க்கும் உற்பத்திக்கும் ஆரிஜின் சொல்றோம் இல்லையா? பஞ்சபூதத்தினுடைய ஆரிஜின் வேதம் என்ன சொல்றது? ஆகாஷோ சப்தக, ஆகாசத்தில் இருந்து, ஆகாயத்தில் இருந்து தொடங்கியதாக பேச. ஆகாயத்திலிருந்து காற்று வருது, காற்றிலிருந்து நெருப்பு வருது, நெருப்பிலிருந்து ஜலம் வருது, ஜலத்திலிருந்து மண் வந்தது. இது வேதத்தினுடைய வாக்கு. அப்போ வானம் என்பது என்னது? ஆதி இல்லையா? அப்போ ஆகாய தத்துவம் என்பது ஆதியாக, அதிலிருந்து தோன்றிய பூதங்கள் போல் வானம் ஆதி ஆன பூத பேதம். பார்த்த பாருங்க என்ன அழகா போடுறார். வானம் ஆதி ஆன, வானம் ஆதியாக இருக்கக்கூடிய ஆகாய தத்துவம் முதலாக வைத்து அதனிலிருந்து தொடங்கிய பூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள். மாயையாய், பஞ்சபூதம் மட்டும் இல்ல, அவரு என்னவா இருக்காரு? அதனால் தோன்றுகின்ற மாயை பொருளாகவும் அவர்தான் இருக்கிறார். இப்ப மாயை பொருள் ஏன் வருது? பூதங்களில் இருந்து தான் உலகம் என்பது தோன்றுகிறது இல்லையா? பஞ்சபூதத்திலிருந்து தான் உலகம் வந்தது. உலகம் என்பது மாயை பொருள் சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னா பகவத்கீதை கிளாஸ் தான் வரணும். இதெல்லாம் நிறைய அங்க பேசிட்டு இருக்கோம். உலகம் என்பது மாயை. வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் an illusion. வேர்ல்டுங்கிறது இங்க இருக்கு, நம்முடைய சிந்தனையிலே இருப்பது உலகம். நான் சிந்திப்பது உலகம், அவ்வளவுதான். திங்கிங் ப்ராசஸ்ல உலகம். அப்போ அந்த உலகம் என்பது சிருஷ்டிக்கப்பட்டதாக நாம் சொல்லுகின்றோமே, இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் எப்படி மாயையாகி இருக்கிறது? அப்போ பூதபேதங்களை உண்டாக்கி மாயையை உண்டாக்கி அதற்கு பிறகு என்ன செய்யறான்? இத ரெண்டும் கொடுத்தவன் இது மாயைங்கிற விளக்கத்தை தருகின்ற பொழுது நமக்கு என்னத்தை கொடுக்கிறான்? ஞானத்தை தருகிறான் இல்லையா? என்ன காரணம்? ஞானத்திற்கு முதல் அடிக்கோள் என்ன? முதல் அடிப்படை என்ன சொல்றோம்? நித்திய அனித்திய வஸ்து என்னன்னு தெரியும். எது இருக்கும், எது இருக்காது, எது நிலையானது, எது நிலை இல்லை. பாருங்க என்ன அழகாக பகவத்கீதையினுடைய சமாச்சாரங்கள் அத்தனையும் கொண்டு வந்துட்டாருங்க வில்லிபுத்தூர. அழகா பேசிட்டார். நித்திய அனித்திய வஸ்து என்னன்னு புரியணும். நித்திய அனித்திய வஸ்துனா என்ன அர்த்தம்? முதல்ல சொன்ன ரெண்டுமே மாறக்கூடிய தன்மை உடையது. எது? பூத பேதங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம் மாறும், உலகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் சிந்தனை மாறும். இது ரெண்டும் மாறக்கூடியது, இது ரெண்டும் அனித்தியம் அப்படிங்கிற தெளிவு வந்ததுன்னா அப்ப நித்திய வஸ்து என்னன்னு புரியும். அப்ப நித்திய வஸ்துனா என்ன? எது அப்சல்யூட் which doesn't change அப்படிங்கிறது புரியும். அப்ப எது அப்சல்யூட் which doesn't change அப்படிங்கிற ஒரு ஸ்திரத்துக்குள்ள வருகின்றோம் என்று சொன்னால் அது ஆத்மா, அது பரமாத்மா என்கின்ற ஞானம் வரும். அந்த ஞான ரூபியாக
யாவுமாய எம்பெருமான். எப்படி பார்த்தே பாருங்க, ஞான ரூபமா. இந்த ஞானத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாம் ஞானமயமா தான் இருக்கும். அந்த ஞானமயத்துக்குள்ள போன பிறகு எல்லாம் ஞானமாக தோன்றுகின்ற சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரான் என்ன சொல்றானா, இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு ஏன் சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு இங்க நடக்கின்ற போரும் தெரியும், போருடைய நிகழ்வும் தெரியும், யார் நிக்க போறான்னு தெரியும், யார் போக போறான்னு தெரியும், எவனை நிக்க வைக்கிறதுன்னு தெரியும். இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறான், அந்த பக்கத்துல ஒருத்தன் நின்னானா. அவன் எப்பேற்பட்டவன்னா, மேகத்திலிருந்து அப்படியே மேகம் மாதிரி அம்புகளை பொழியக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒருவன். அவனை நீ என்ன செய்யறான், நீதான்ப்பா சேனை நாதனாக நின்று போருக்கு போ என்று சொல்லி ஒருத்தன் கையில சேனாதிபதியாக பதவியை தருகிறான். அவன் வேற யாரும் இல்ல, அவன் பேரு திருஷ்ட தூய்மனன். அவன் யார், திரௌபதியினுடைய சகோதரன். திருஷ்ட தூய்மனன் கிட்ட கொடுக்குறான். இனி நீதான் பாண்டவர்களுக்கு சேனாதிபதி. ஏன் சேனாதிபதி? ஏன்னா அவன் துரோணரை அழிப்பதற்காக பிறக்கப்பட்டான். துரோணர் அழிக்கணுங்கிறதுக்காக பிறவி எடுத்தான். அதுதான் அவனுடைய பிறவி நோக்கம். சோ அவனை கூப்பிட்டு நீ சேனாதிபதி போ, நீ தான்ப்பா இனி லீட் பண்ணணும்னு சொல்லிவிட்ட. அப்ப திருஷ்டத்துவன் என்ன பண்றான், கண்ணன் கொடுத்ததினாலே அவன் எருவரையும் கூட்டுக்கொண்டு தர்மனையும் கூட்டிக் கொண்டு போர்க்களத்துக்குள்ள நுழைகிறான். போர்க்களத்துக்குள்ளே என்ன பண்றான், சேனைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போறான். ஐவர் சேனை இங்கு எழுந்தது, அடலுடை தெவ்வர் சேனை அங்கு எழுந்தது. போர்க்கள காட்சி. ஐவருடைய சேனை யாரு, பாண்டவர்கள் பொருட்டு நிற்கக்கூடிய சேனை மக்கள் அத்தனை பேரும் அந்த போர்க்களத்துக்குள்ள என்டர் பண்றாங்க. அவனை எதிர்க்கக்கூடிய யாரு, அடலுடை தெவ்வர் சேனை, அந்த சைடா இருக்கக்கூடிய யாருடைய, துரியோதனன் சார்பாக நிற்கக்கூடிய கௌரவ சேனை அப்படி வந்தது. வெகுளியுடன் எழுந்து, ரெண்டு கோபம், ரெண்டு சேனையும் பவ்வம் ஓர் இரண்டு எழுந்து படர்வது என்ன. நல்ல பெரிய அலை பாருங்க, முன்னாடியே அலைய பத்தி பேசினது. அந்த அலையினுடைய தாக்கத்தை வில்லிபுத்தூரார் மனசுல வச்சுக்கிறார். அந்த அலை பிறவி அலை, இது கடல் அலை என பொங்கிய கோபத்தோடு ரெண்டு சேனையும் மோதியது. பவ்வம் ஓர் இரண்டு எழுந்து படர்வது என்ன, வெவ்வரும் கவ்வையோடு வந்து வெங்களத்திடை கலண்டவே. இந்த ரெண்டு பேரும் அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டு ஆன்னு ஓடி வராங்க. ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து விழ ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நீ இறங்கி வந்தாச்சு. அப்படி சண்டை போட தொடங்குகிறார்கள். அப்ப திருஷ்ட தூய்மனன் இந்த பக்கம் சேனையில நிக்கிறான், அவன் அந்த பக்கத்துல துரியோதனன். துரியோதனனுடைய சேனைக்கு யார் தலைவர், சேனாதிபதி பீஷ்வர் நிக்கிறார். அதுல என்ன ஆச்சு, அப்படியே துளிகள் ஆனது. ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க இல்லையா, ஓடி வந்து சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணா என்ன ஆகும், தூசு அது இது களம்பும். வெண் பராகம் வெளியில் உற்று எழுந்த போது வேழவில் சம்பராரி தகன நாளில் அன்று எழுந்த தன்மை என்று. அவங்க போட்ட சண்டையில அவங்க ஓடி வந்ததிலும் அதுல வரக்கூடிய தூசுகள் அது எல்லாம் போனது பார்த்தா எப்படி இருந்துதான், செம்பராரி தகன நாளில் எழுந்த தன்மை என. செம்பராரி அப்படின்னு சொன்னா மன்மதனுக்கு ஒரு பேர் செம்பராரின்னு பேர். அந்த செம்பராரி மன்மதனை யார் தகனம் செய்தது, சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணினால் தகனம் செய்தார். அந்த தகனம் செய்கின்ற பொழுது அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறியானது என்ன பண்ணிச்சு, மன்மதனை சுட்டி எரித்தது. சுட்டி எரித்ததிலே சாம்பலானது போச்சாம். அப்படி துகளாக இந்த உலகம் முழுக்கும் பரவுவதை போல் பிரளயமாக நின்ற சாம்பலாக இருந்ததாம். அது போல இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற இடத்துல ரெண்டு சேனையும் சண்டை போட வருகின்ற பொழுது அதனுடைய துகள்களானது சாம்பல், அந்த சாம்பல் துகளை போல் வந்தது. அப்படி தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இருவரும் ஓடுறாங்க. கும்பரார் நடுங்கினர், வானத்தில் இருப்பவர்கள் கூட நடுங்கினர்.
உலகத்தில் இருப்பவர்கள் நடுங்கினர். உருத்து விழும் உறும் என இம்பரர் நடுங்கினர். மற்றவர்களும் நடுங்கினர். இறங்கு பல் இயங்கங்களால். எல்லாரும் அப்படி பயப்படுறாங்க. என்னடா அப்படின்னா இப்படி ஆக்ரோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக் கொள்ள சண்டை போட வருகிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். தர்மன் புடைசூழ திருஷ்டத்தூய்மனன் சேனாதிபதி அவனோடு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரோடு போருக்குள்ள நுழைகிறான் தர்மன். அளவியில் மன்னர் ஏறு தேர்கள் 6 2 10 100 இளவலோடு கஜ துரகமாங்களோடும் இடம்பெற பழகம் அன்ன 70 உற்று 10 100 தேரோடும் வளவர் ஆதி மன்னரோடும் நகுலராசன் வலம் வர. என்ன பண்றான்? தருமன் நிக்கிறான். தருமனை சுற்றி அத்தனை மன்னர்களும் பாண்டவர்களுடைய சேனையிலே இருந்தவர்கள் அவனை பாதுகாத்து கொண்டு இருக்க, அப்படி அவன் அந்த களத்துக்குள்ள வர்றான். என்னென்னலாம் நம்பர்னு சொல்றார் அவர். 6 2 10 100 தேர்கள், சரியா? 62,000 தேர்கள். இளவலோடு கஜ துரகமோடும், கஜம் துரகம் அதாவது யானை குதிரை எல்லாத்தோடும் இடம்பெற பழகம் அன்ன 70 உற்ற 10 100 தேர் ஓடும். அங்க பல உற்ற மன்னர்கள் அவர்களெல்லாம் ஒரு தேரோடையும் வந்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் வருது. ஆக இந்த அக்ரோடி சேனைகள் நமக்கு தெரியும் ஏற்கனவே எத்தனை பேருங்கிறது தெரியும். அத்தனை பேரும் அவரவர்கள் எல்லாம் உள்ள வர வளவர் ஆதி மன்னவரோடு நகுலராசன் வலம் வர. அங்கே யாரு கடைசியில சகாதேவன் முன்னிட்டு இளவல் அப்படின்னு சொன்னா யாரு? சகாதேவன்ல இருந்து எல்லோரும் அந்த போர்க்களத்திலே தர்மராஜனை சுற்றி கொண்டு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். விடல்கோள் வாழ் அமைச்சரோடு இரவின் வீரர் பின்வர. தர்மன் பக்கத்திலே அமைச்சர்களாக நிற்கக்கூடியவர்களைப் போல், எப்படி ஒரு ராஜா போனா ராஜாவுக்கு பின்னாடி அமைச்சர்கள், ராஜா இருக்கிற இடத்துல ராஜாவினுடைய அருகாமையிலே அமைச்சர்கள் இருப்பார்கள். அதுபோல இந்த தர்மனை சுற்றி இவர்கள் எல்லாம் நின்று கொண்டு முடுக்கு சேனை அபிமன் அவர் என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி இவன் தர்மன் நிக்க அவனுக்கு முன்னாடி ஒரு சேனை ஒண்ணு போகுது. அது யார் யார் போகிறான்? அபிமன்யு, வீமன், விஜயன், மாயன் முன் செல்ல. அபிமன்யு, பீமன், அர்ஜுனன், அர்ஜுனனுடைய தேரை கர்ணபிரான் ஓட்டிக்கொண்டு முன்னாடி செல்ல, நடு 4 வகைப்படும் பதாதியோடு நாயகன், அங்கே திருஷ்டத்தூய்மனன், அங்கே அந்த ரஜகத துரக பதாதிகளோடு அவனும், கடகநாதனுடன் அணிந்து நின்றான் களத்திலே. அத்தனை பேரும் சேர்ந்து அழகாக நின்று அந்த போர்க்களத்திலே கௌரவ சேனையை எதிர்ப்பது என்று நின்று கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? நேற்று நடந்த ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்திலே நேற்று முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு கடமை என்ன? போர் செய்யணும், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கடமைக்கு நான் வந்தாச்சு, போருக்கு இறங்கியாச்சு எல்லாரும். நேற்று நடந்ததையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நேற்றைய போரினுடைய நிகழ்வு அது. நாம் போர் எடுத்தாச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவாம் என்பது இழுக்கு சொன்னாவள். சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு, அப்புறமா போய் கடைசியில என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கப்படாது. ஐயோ என் சைட்ல ஒருத்தன் போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான்னா பண்ணணும். தீர்மானத்தோடத்தான் இறங்கி சண்டை போடும். அப்போ நேற்று நடந்த பாதிப்பு இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வதற்காக பாண்டவர்கள் பக்கத்திலே அணிவகுத்து நின்றார். இப்ப வீடுவனம் அதாவது பீஷ்மர் என்ன பண்றார்? துரியோதனோடு வர்றார். துரியோதனன் பின்னாடி நிக்க எல்லாரும் வராங்க. மாடிரண்டும் எண்ணில் கோடி மன்னவர் சேனை நிற்கவும். அவரை சுத்தி என்ன பண்றாங்க? அவரை சுத்தி அத்தனை சேனைகள் நிற்குது. பீடு கொண்டு அநேக மன்னர் பேர் அணிகன் நிற்கவும். அவரை சுற்றி அத்தனை மன்னர்களும் நிற்கவும். சூடு தும்பை மாண்டலீகர் தூசியாக நிற்கவும். மாண்டலீகர்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு மண்டலம் என்பது மாண்டலீகருக்கு ஒரு பெரிய நம்பர் இருக்கு. இத்தனை பேரை சேனையாக கொண்டவர்களாக இருப்பார். அவர்களும் நிற்க வீடுவன் மகீபனோடு நடுவன் வந்து மேவினான். அவன் தான் சேனாதிபதி, அவர் நிற்கிறார் நடுவில்.
இப்ப என்ன பண்ணா, நேரடியாக திருஷ்டத்யும்னன் ஒரு சின்ன தப்ப பண்ணான். என்ன பண்ணா அப்படின்னா, சாகல. திருஷ்டத்யும்னன் சாகல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவன் துரோணரை கொல்ற வரைக்கும் இருக்கணுமே, அதனால அவர் இறக்கல். ஆனா திருஷ்டத்யும்னன் இப்ப என்ன பண்ணா, அவசரத்துல அவனுக்கு நேரடியா போய் துரோணரோட சண்டை போடணுங்கிற தீர்மானம் வந்துருது. ஏன்னா இவனுக்கு முதல் டார்கெட் இவன் துரோணருக்கா சாகடிக்கத்தானே இவன் வந்தவன். என்ன பண்ணிட்டான், அந்த போர்ல நிக்கக்கூடியவர்களை துரோணரை பார்த்தவன துரோணரை அட்டாக் பண்றதுக்கு இவர் போயிட்டான். திருஷ்டத்யும்னன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது முதல் சில நாட்களில் எல்லாம் அவங்க சரியான வீரத்தோடும் அவர்களுக்கு பலம் ஜாஸ்தியாகவும் இருந்தார். போய் அவரை போய் எடுத்த உடனே கை வச்சா எப்படி இருக்கும்? அது சரியா வருமா? வராது. ஏன்னா அவரே ஏற்கனவே என்ன சொன்னார், நான் மயங்கி போய் இருக்கின்ற பொழுதுதான்டா நீ என்னை தாக்க முடியும்னு அவரே பேசினவர். இவன் அதை மனசுல எடுத்துக்காம என்ன பண்ணான், துரோணரை பார்த்த மாத்திரத்திலே துரோணரோட சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி போறான். போய் திருஷ்டத்யும்னன் சண்டைக்கு வரான். வீசு கொண்டலுடன் எதிர்த்து கோடி உந்தி வீசவே, மூசு கொண்டல் ஓர் 2 முடுக்கி நின்று பொழியவோ, தூசி நின்ற வீரரோடு தூசி வீரர் வில் விளைத்து ஆசுகங்கள் வீச வீச அந்தரம் புதைந்தவை. என்ன வார்த்தை அப்படி விழுது பாருங்க. வில்லிபுத்தூராருக்கு விழக்கூடிய வார்த்தைகள் அப்பேற்பட்ட தமிழ் வார்த்தைகளா இருக்கு. அப்படியே ஸ்வீட்டா பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுறார். என்ன சொல்றாரு, வீசு கொண்டலுடன் எதிர்த்து. ஒரு காத்து இல்லையா, இந்த கீழே காத்துன்னு ஒரு காத்து அடிக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல பேர் என்னன்னா, தென்மேற்கு காற்று, வடமேற்கு காற்றுன்னு பேர் வைப்போம் இல்லையா. அது டைரக்ஷன்ல இருந்து எங்க வருதோ அதுக்கேத்தாப்புல வைப்போம். அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, கீழ்காற்று மேல் காற்றுன்னு சொல்றது, அல்லது கோடை காற்றுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பொருள் பதத்தை படுகின்றபடியிலே இங்கே வில்லிபுத்தூரார் சொற்றார். அந்த கீழ்காற்றோடு என்ன பண்ணுதான், மேல் காற்று கோடை உந்தி வீச, கோடை காற்று மேலே வீச, அப்படி ரெண்டும் மோதினா எப்படி இருக்குமோ, இந்த காத்தோட அந்த காத்து மோதினா எப்படி இருக்குமோ அது போல 2 மேகங்கள் ரெண்டும் என்ன பண்ணுதான், போட்டு 2 இடிச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அது போல இருபக்கத்து சேனைகளும் நின்று இருக்க என்ன பண்றான், வெள்ள வளைச்சு துரோணரை பார்த்து அம்புகளை ஏவ துணிகின்றான் திருஷ்டத்யும்னன். அப்போ திருஷ்டத்யும்னன் வில்லினால் அவரை அடிக்க ஆரம்பிச்சா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், துரோணர் தான் வில்லுக்கே ஆசான் இல்லையா. துரோணர் தான் வில்லுக்கே ஆசான், மறக்க கூடாது. திருஷ்டத்யும்னனுக்கும் குரு துரோணர் தான், அது ஞாபகம். அவன் தான் தன்னை கொல்ல போறான்னு தெரிஞ்சும் அவனுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு துரோணர். ஆக திருஷ்டத்யும்னன் குரு எதிர்த்து நிக்க போறான். அப்போ நிக்கிறதுக்கு எடுத்து நிக்கிறான் சரியா. அவன் 2 பேரும் தாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப குருவை தாக்குவதனாலே இவனுக்கு இல்ல, சொல் கையாது வாய்மை வல்ல துருபதன் குமாரனும் விற்கை ஆசிரியனும் உற்று எதிர்த்து தம்மில் வெகுளவே, எதிர்த்து நின்று 2 பேரும் கோபத்தோட பார்க்க, பொற்கை வெண் சராசனம் பொழிந்த கோள் இழுந்துவான் உற்றகை என்ன ஒருகை மா முகங்களோடு ஒளிந்தவே. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாங்க, போட்டு தாக்க ஆரம்பிக்கின்ற பொழுது வில்லினால் அப்படியே சரமாக அம்பு மழையானது பொழிகிறது. அப்படியே எப்படி இருக்குன்னா, இந்த ஆகாசத்திலிருந்து இந்த எரிகொள்ளி என்று சொல்லக்கூடிய எரி நட்சத்திரம் எப்படி நெருப்பை கக்குமோ அது போல் அம்பு மழையானது பொழிய ஆரம்பிச்சு. அப்ப என்ன ஆச்சா, அதெல்லாம் போய் அங்க சுத்தி இருக்கக்கூடிய யானை முகங்கள்ல போய் தேய்த்ததான் இந்த அம்புகள். அப்படி போய் அடிக்குது. ஏன்னா இவங்க போட்ட அம்பு எங்கேயாவது போய் அடிக்கணும் இல்லையா, அது போய் அங்கங்க விழுந்து அடித்து யானைகளை எல்லாம் துவம்சம் செய்யும். அப்போ ஒருத்தர் அங்கே சண்டை போட, மிகவும் வீராவேசமோடு சண்டை போட தொடங்குகிறார். அப்ப வீர சாபமுடன் உரைக்கும் வெய் சாபமும் வல்ல அத்தீரன் வாளியால் அழிந்து சிலையும் ஏறு தேரும் விட்டு ஈரமாமதிக்கு உடைந்த இருள்கொள் என ஏகினான் ஆரவாரமுடன் மலைத்த ஐவர்
சேனை அதிபதி. இப்படி இவன் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், துரோணரை எதிர்த்து திருஷ்டத்யும்னன் இத்தனை சேனைகளோட நின்று சண்டை போடுறான். ஒத்துக்க போறது இல்ல. துரோணர் வந்து விட மாட்டார். ஏன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, அவர் மயக்கத்துல இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொன்னார், நான் மயக்கத்துல இருந்தாதான் என்ன அடிக்க முடியும். அவர் சொன்ன வார்த்தையே அதுதான். இவன் மயக்கத்துல இல்ல, துரோணர் மயக்கத்துல கிடையாது. திருஷ்டத்யும்னன் நேரா போய் சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி முட்டாள்தனமா அடிக்கிறான். அடிச்ச உடனே துரோணர் என்ன பண்ணார், அடிச்சார் ஒரு அடி. அடிச்ச உடனே இவன் கையில வச்சிருந்த வில்லு உடைஞ்சு போச்சு. திருஷ்டத்யும்னன் வில் உடைந்து, வில் உடைஞ்ச உடனே அடுத்தது இன்னொரு வில்லை எடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுடைய தேர் சக்கரங்களை உடைத்தார். அடுத்தது அவன் கிரீடத்தை உடைச்சார். அவனுடைய தேர் கொடியை உடைத்தார். அவனுடைய குதிரைகளை தேரை விட்டு ஓடி போகும் அளவுக்கு விரட்டி விட்டார். அவன் மேலிருந்து தேரிலிருந்து கீழே விழுந்தான். திருஷ்டத்யும்னனுக்கு எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, இதுதான் பிரச்சனை. என்னன்னா, சில சமயங்கள் யார மோதினாலும் அதுக்கு ஒரு வகையை வைத்து கொண்டு மோதும். புரியுதா? இதுதான் மகாபாரதத்தில் நம்ம கத்துக்கிற பாடம். நீதான் அவனை கொல்ல போற, ஆனா எப்படி? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். திட்டமிடல் முக்கியம் இல்லையா? திருஷ்டத்யும்னனுக்கு இது பாடம். என்ன பாடம்? துரோணரை கொல்ல நீ வந்திருக்க வாஸ்தவம், ஆனால் எப்படி? அதற்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா? அந்த பிளானையும் முதல்ல வில்லிபாரதத்துல சொல்லிட்டார். வியாசர்ல அவர் சொல்லல, ஆனா வில்லிபாரதத்துல சொல்லப்பட்டார். என்ன சொன்னார்? நான் மயங்கி இருக்கின்ற பொழுதுதான். அப்ப அவர் சொல்லிட்டார், நான் மயக்கத்திலே இருக்கின்ற பொழுது. எப்ப மயங்குவேன்? எம்புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா நான் மயங்குவேன். இதெல்லாம் கண்டிஷன். இது தெரியாம திருஷ்டத்யும்னன் நேரா போய் துரோணரை கைய வச்சா எப்படி இருக்கும்? இதுதான் பிரச்சனை. அப்ப சண்டைக்கு வர்றதுன்னு தீர்மானம் பண்ணி சண்டைக்கு போய் அந்த அடிபடுறான். இப்ப திருஷ்டத்யும்னன் என்ன ஆகிட்டான்? அடி வாங்க, துரோணரிடத்திலே அடி வாங்குகிறார். அவனுக்கு என்ன ஆகுது? படுகாயங்கள் இருக்கு. உடனே என்ன பண்றான்? குடுகுடுன்னு போய் வேற ஒரு தேரை எடுத்துட்டு வந்து திருப்பியும் சண்டை போட வரான். துரோணர் அவனை அடிச்சு விரட்டுறார். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குருவை மிஞ்ச முடியாது இல்லையா? வில்வித்தையே சொல்லி கொடுத்தவன் நம்ம சொல்றோம் இல்லையா? சில இடத்துல சொல்லுவோம் இல்லையா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் தாண்டா பிரின்சிபல்ங்கிற மாதிரி. அவர் தான் தலைவர். அவர்கிட்ட போய், அவர் தான் எல்லா வித்தியையும் கற்று தெரிந்தவர். அவர்கிட்ட போய் இவன் போய் சண்டைக்கு போய் நின்னான். ஐயா, இது வந்து ஒரு அருமையான ஒரு கதை. இது முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லி இருக்கேன். ஆனாலும் இந்த கதையை நம்ம சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கிறது வசதி. மௌரிய பேரரசாக இருந்த இது நடந்த கதை, ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட்ல இருக்கு. சந்திரகுப்த மௌரியன் அப்ப கலிங்க தேசத்திலே இருந்த அந்த பீகார்னு இன்னைக்கு இருக்கு பாட்டலிபுத்திரம்னு சொல்றோம். அவங்கதான் அங்க நந்த வம்சம்னு சொல்லி, அவங்க நந்த வம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த பாட்டலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய பீகார் அந்த இடத்தை ஃபுல்லும் ஆட்சி செய்து கொண்டு வந்தாரு. சாணக்கியருக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு சில விரோதங்கள் ஏற்பட்டது அந்த நந்த வம்சத்தோடு. அது ஒரு தனி கதை. அப்ப அவர் என்ன பண்ணார்? தீர்மானம் பண்ணார், இந்த நந்த வம்சத்தை தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கோபத்திலே தன்னுடைய சீடனாக இருக்கக்கூடிய சந்திரகுப்த மௌரியனை ட்ரெயின் பண்ணார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அர்த்த சாஸ்திரம் எழுதிய கௌட்டல்யா என்று சொல்லக்கூடிய சாணக்கியர் தான் சந்திரகுப்த மௌரியரை ட்ரெயின் பண்றான். ட்ரெயின் பண்ணி சண்டைக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ண உடனே, நீ டிசைட் பண்ணி அடிப்பான்னு சொன்ன உடனே இவன் குடுகுடுன்னு போய் சந்திரகுப்த மௌரியன் நந்த வம்சத்திலே இருக்கக்கூடிய நந்தனோடு சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி நேரடியா போய் அடிக்க போறான். அடிச்ச அடி வாங்கின உடனே நேரடியா அவனுடைய கோட்டை எங்க பாட்டலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய பாட்னால இருக்கு, போய் அடிக்க போறான். அடிச்ச உடனே அவன் இவனை கண்ணு மணி தெரியாம திறத்தி அடிச்சிடறான். திறத்தி அடிச்ச உடனேயே இவன் எங்க இருந்தாலும் இவனை கொல்லணும்னு சொல்லி ஊர் முழுக்க ஒரு தண்டோரா போட்டு உத்தரவு போட்டுட்டான். இப்ப சந்திரகுப்த மௌரியனும் சாணக்கியனும் என்ன பண்றாங்க? மாறு வேடங்களிலே பதுங்கி பதுங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்போ ஒரு சின்ன குடிசை, அன்னைக்கு ராத்திரி ரொம்ப அங்கங்க தேடி அலைஞ்சு, என்னன்னா பாவம் எங்கேயுமே சாப்பிடவும் முடியாது. ஏன்னா இவர்கள் உருவத்தை பார்த்தானா பிடிச்சிருவான் நாட்டுல. அப்படி நாட்டிலே ஒரு அறிவிப்பு ஏற்பட்டது, கொடுத்துட்டாங்க.
இவன் என்ன பண்றான், சந்திரகுப்த மௌரியரும் சாணக்கியரும் சேர்ந்து இப்படி நடந்து வர ஒரு 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 சின்ன குடிசை, அங்க விளக்கு ஒளி தெரியுது. உடனே இவர் என்ன சொல்றார், சாணக்கியர், நாம தான் மார்வேஷத்துல இருக்கோம்ப்பா, உள்ள போய் கேட்போம், அன்னம் கொடுன்னு கேட்போம். கொடுப்பாங்க, ஏதோ வழிபோக்கர் தானேன்னு சாப்பாடு போடுறது வசதி இருக்கு, வாய் கேட்போம்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. போனா அங்க ஒரு பாட்டி, வயசான பாட்டி, பக்கத்துல பேரன் உட்காந்துருக்கான், அவ்வளவுதான், பேரன் பாட்டி. அவர் போய் கேட்கிறார், நாங்க வந்திருக்கோம், அந்நியர்களாக இருக்கோம், பவதி விக்ஷாந்தேகி எங்களுக்கு கொடுக்கணும்னு. உள்ள வாங்க, இருக்கிறது கஞ்சி தான், கஞ்சியை நான் உங்களுக்கும் பங்கிட்டு தருகிறேன், வந்து உட்காருங்கள்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பேரனும் உட்கார்ந்துருக்கான். பாட்டி சாணக்கியனுக்கும் உட்கார்ந்துருக்கான். சாணக்கியன் சாணக்கியனா இல்ல, சாணக்கியன் மாறுவேடத்திலே, அதே போல் சந்திரகுப்த மௌரியன் மாறுவேடத்திலே. நடந்த விஷயம் பதிவு. ஒரு தட்டு மண் சட்டியில என்ன பண்றா, அவன் என்ன பண்றா, கஞ்சி அப்பத்தான் சுட சுட வச்சிருக்கிறா, கொண்டு வந்து ஊத்துறா. ஊத்திட்ட உடனே பேரன் என்ன பண்றான், அவசரமா போய் கஞ்சி தட்டுல வச்சிருக்கக்கூடிய கஞ்சியினுடைய நடுவிலே கையை வைத்த உடனே சுடுது அவனுக்கு. பாட்டி சுடுதுங்கிறான். எப்படி, கஞ்சி அப்பதான் பிளேட்ல ஊத்தி இருக்கா, நல்ல சூடு. எடுத்த உடனே கொண்டு போய் கையை என்ன பண்ணான், நேரா கொண்டு போய் நடுவுல கைய வச்சான். பேரன் கை வச்ச உடனே சுட்டு சுட்ட உடனே ஐயோ பாட்டி சுடுது அப்படிங்கிறான். அதுக்கு பாட்டி ஒரு விளக்கம் கொடுத்தாலாம். அதுல தான் இவங்க 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. சாணக்கியன் அவ்வளவு பெரிய ராஜதந்திரி, அவனை போல ராஜதந்திரம் யாருக்கும் தெரியாது. சாதாரண பாட்டி, கஞ்சி சுட்டு போட்ட பாட்டி சொன்னாலாம், ஏண்டா சந்திரகுப்த மௌரியன் மாதிரி அறிவில்லாம போய் நடுவுல கைய வச்சியே, ஓரத்துல இருந்து தாண்டா ஆறி இருக்கும், கைய வைக்க வேண்டாமானா. சாணக்கியனுக்கு அடி வாங்கின மாதிரி இருந்தது. அவன் திரும்பி சந்திரகுப்த மௌரியனை பார்த்தான். இதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணும், நேரா போய் சண்டை போடாத, சுத்தி அவனுடைய ஒவ்வொரு ராஜ்யமாக பிடித்து கொண்டு நேரா போய் கைய வை, அப்ப அவன் ஒண்ணும் இல்லாம விழுவாங்கிறத சாதாரண பாட்டி சொல்லி கொடுத்த விஷயம். ஏன் இதை சொல்கிறேன், திருஷ்டத்யும்னனுக்கும் இப்ப அந்த மாதிரி அடி. என்ன, துரோணரை செயலிழக்க செய்யாமல் துரோணரோட சண்டை போட முடியுமா? இது எப்படி, கஞ்சியில கையை கொண்டு போய் நேரா வச்சதுதான் கதை. இப்ப என்ன பண்ணா, துரோணரோட சண்டை போடுறது, நேரா போய் சண்டை போட்டா திருஷ்டத்யும்னனுக்கு அடி. உடனே என்ன பண்ணிட்டான், ஐயோ உயிர் தப்பினா போதும்னு தேர்ல ஏறி ஓடிட்டான் அந்த இடத்துல, போர்க்களத்திலிருந்து வெளியில. இப்ப இது தேவையா? தேவையில்லை. ஏன்னா இவன் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் என்ன பண்ணிருக்கலாம், எதிர்க்கிறதுன்னு வேற தீர்மானம் பண்ணிருக்கலாம், இவன் பீஷ்மரோட நிக்க வைக்கிறதுன்னு போயிருக்கலாம், வேற யாராவது மன்னரோட இவன் சண்டை போடுறதுன்னு வச்சிருக்கான். ஆனா இவன் பண்ணாம இவன் போய் நேரடியாக துரோணரை மதிக்க, துரோணர் அடித்த வில்லினாலே இவன் பல படுகாயங்கள் அடைந்து அந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறினான். ஏன்னா சில சமயங்கள் அதுக்கு மேல அவங்க சண்டை போட முடியாதுன்னா, அவங்களால தாங்க முடியாதுன்னா போயிடுவான். இதை பார்த்த உடனே பீமன் அங்க நேற்று முத நாளே சண்டை பயங்கரமா அவர் விகரசா போட்டவர், அவனுக்கு திரும்பி கோவம் வந்துட்டுது. ஏடா எப்ப பார்த்தாலும் நம்ம ஆட்களே அடிக்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு கோவம். உடனே அவன் என்ன பண்றான், கிடுகிடுன்னு வர்றான். வந்து துரோணரோட சண்டை போடுறதுன்னு வரும்பொழுது, கலிங்க தேசத்தினுடைய ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன், கலிங்கத்தினுடைய படை, இது என்னன்னா கௌரவர்களுக்கு துணையாக நின்ற ஒரு படை. அதுல படையினுடைய மன்னனாக இருப்பவனுக்கு சக்கரதேவன் அப்படின்னு வில்லி பாரதத்துல பேர் கொடுக்கிறார். அவர் பாரத வெண்பாவிலிருந்து எடுத்து அந்த கொட்டேஷன் கொடுத்திருக்கிறதா சொல்றார். பாரத வெண்பாவிலும் அப்படி வருதுன்னு. ஆனா வியாச பாரதத்துல அவருக்கு பேர் இல்ல, கலிங்கத்து படை மன்னர்னு போட்டுட்டாங்க. ஆனா இவர் கொடுக்கிறது சக்கரதேவன் பேர் கொடுக்கிறார். சக்கரதேவன் என்ன பண்றான், பீமனை மடக்கிறான். அவன் அவனுடைய சேனைகளோடு என்ன பண்றான், பீமனை மடக்குகிறான். இப்ப உடைந்து சேனை மன்னன் வருதல் கண்டு என்ன பண்றான், பீமன் உள்ள வர்றத பார்க்க உருத்துவான் மிடந்து கொண்டல் என அதிர்ந்து பீமசேனன் வேலையை கடந்து குன்றோடு ஒத்த தேர் கடாவி முனிவனோடு அடைந்த மன்னர் உக்கி ஓட ஒரு கணத்தில் அமர்வு செய்தான். எப்படி சண்டை போட்டானா, பீமன் இப்ப என்ன பண்றான்,
அடிச்சு உள்ள நுழையிறான். ஏன் அவனுக்கு என்ன, இந்த பக்கம் தன்னுடைய திருஷ்டத்வீமனன் ஓடி போயிட்டான். போர்க்களத்துல இல்லாம அடிப்படையாக உடைந்து போய்விட்டான். அவன் போறத பார்த்த உடனே இவன் என்ன பண்றான், இவன் உள்ள வரான். எப்படி உள்ள வரானா, அதுக்கு வில்லிபாரதத்தினுடைய சொல்லக்கூடிய விஷயம், அவன் என்ன பண்றான்னா, இந்த மேருமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி என்ன பண்ணாங்க, பார்க்கடலை கடைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அது ஒரு பெரிய விஷயமா நடந்தது. அப்ப அந்த பார்க்கடலை கடைய 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 எப்படி பார்க்கடல் உடைந்து 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 பல செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்ததோ, அதுபோல் அந்த சேனைகள் முட்டு கொடுத்து நின்னுதான். யார, பீமன் வரக்கூடாது துரோணர் என்ன, அத்தனை சேனைகளை என்ன பண்றான், எப்படி பார்க்கடலிலே மேருமலையானது அப்படி குடைந்து குடைந்து போனதோ அதுபோல் பீமன் என்ன பண்றான், இப்ப இவர்கள் சேனையை குடைந்து கொண்டு குடைந்து கொண்டு குடைந்து கொண்டு உள்ளே செல்கிறான். எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. இதையும் அதையும் சேர்க்கிறார் வில்லிபாரதத்தினுடைய வில்லிபுத்தூரார். அப்படி உள்ள நுழைகிறான், அடிச்சுக்கிட்டு வர்றான், அத்தனை பேரையும் தூக்கி போட்டு ஒரு கணத்துல எடுத்து அப்படி வர்றான். ஏன்னா இவனுக்கு சரியான கோபம். ஏன்னா நேற்றே இவன் அடி வாங்கிட்டான். என்ன, நேற்று இவர்கள் படையிலே இவர்கள் 2 உயிர் போச்சு, அதுலயே இவனுக்கு கோபம். அதனால அந்த ஒரு சமாச்சாரத்தோடவே வெளில வரான். உள்ள வர 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 இவனுக்கு இவங்களால இவனை தடுக்கவும் முடியல. உக்கிரமாக வீமன் வந்து உறுதி கண்டு அநேக போர் விக்கிரம மத தட கை வேழ வீரம் தம்முடன் வக்கர சாம மழை பொழிந்து வடகலிங்கு மன்னவன் சக்கரதேவன் முகில் எரிந்து உறும் என தலை பெய்தான். இப்படி உக்கரமாக உள்ளுக்குள்ளே பீமனானவன் உள்ளுக்குள்ள குடைந்து கொண்டு வருகின்றவன். அவனை தடுக்கின்ற பொருட்டு சக்கரதேவன் என்று சொல்லக்கூடிய கலிங்கத்தினுடைய மன்னன் என்ன பண்றானா, தன்னுடைய பெரிய போர்த்திறமை மிக்க யானைப்படையை கொண்டு வந்து நிறுத்துறான். என்ன பண்றான், யானையை நிறுத்தி பார்ப்போம், ஏன்னா தேர்னா அடிச்சிடணும், யானை என்ன பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி யானைகளை கொண்டு வந்து நிறுத்துறான். முன்னாடி நிறுத்தி என்ன பண்ண போறான்னு பார்த்து இவர் பின்னாடி நிக்கிறார், வில்ல வச்சுக்கிட்டு. பார்ப்போம் என்னதான் பண்றான். இவன் வர்ற வேகத்துல யானையெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு வர்றான். நம்ம கதிகடும் தேரின்றி இழுந்து கலிங்கன் மதிக்கும் மத கரி வந்த யாவையும் துதிக்கைவன் கரங்களால் சுற்றி ஏற்றினான் விதிக்கு ஒரு விதியானான் வீமசேனன். அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. என்ன பண்ணானா, உள்ள நுழைகிறான், யானைகள் தடுக்குது, பார்த்தா தேர்ல இருந்து கீழே குதிச்சான், யானையை தூக்கணும், இன்னொரு யானையில அடிக்கிறான். பீமனுக்கு அவ்வளவு கோபம். பீமனால் பண்ண முடியும்னா பண்ண முடியும், பராக்கிரமசாலியிலே பீமன் ஒருவன். நமக்கு தெரியும் மல்யுத்தத்துல அவனை தடுக்க யாராலையும் முடியாது. அப்ப ஒரு யானையை வைத்து இன்னொரு யானையை தூக்க அடிக்கிறான். அடிக்கிறதுல ஒவ்வொரு யானையும் ஒண்ணு மேல போய் விழுது, பறக்குது. அப்படி தேர்ல இருந்து இறங்கி கீழே வந்து அடிக்கிறான். எப்படி இருக்கானா, எப்பேற்பட்டவனாக இருக்கிறான், என்ன பதம் போடுறான் பாருங்க, விதிக்கொரு விதியன வீமசேனன். ஐயா, நமக்கு ஒரு வேலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கல, நம்ம நினைச்சது நடக்கல, நம்ம என்ன செய்யறோம், விதிப்பா, அவ்வளவுதான் இல்லையா. நமக்கு கர்மா, நமக்கு நடக்கல, அது விதிப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. விதியை கூட ஒழிக்கின்ற விதியாக நிற்கக்கூடியவனாக பீமன் இருந்தான். அப்போ அப்பேற்பட்ட விதிக்கே சேலஞ்ச் பண்ணக்கூடியவனாக அந்த இடத்திலே நிற்கிறான் பீமன். உடனே நம்ம என்ன நினைக்கலாம், அப்ப இப்படி விதியை மாற்றக்கூடியவனாக இருந்த பீமன் அன்னைக்கு ஏன் செய்யல அப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தர்மன் அங்கே முடிவெடுத்தான், பீமன் கட்டுப்பட்டான். சூது போர் நடக்கின்ற பொழுது, சூதிலே தர்மன் தோற்ற பொழுது பீமன் கோவப்பட்டான், நான் கொன்னுடுறேன்னு எழுந்தான். தர்மன் அவனை தடுத்தான், அண்ணனுக்காக கட்டுப்பட்டு உட்கார்ந்தான்.
அண்ணனுக்காக கட்டுப்பட்டு இருந்தான். அப்போ என்ன காரணம்? இவ்வளவு வீரம் கொண்டவன் தான். அதனாலதான் அவன் போருக்கு எப்பவுமே அவன் தயக்கமே காட்டல. போருங்கிறதை தீர்மானமாக வைத்தவன் பீமன். ஏன்னா அவனை போர்ல அடிக்கிறதுன்னு தீர்மானம். ஏன்னா இவனுக்கு போருங்கிறது ஈஸி. நல்ல ஞாபகம் வச்சுங்க, 2 பேருக்கு போர் வீரம் அதிகமாகவே இருந்தது பாண்டவர்களே. யாருக்கு? பீமனுக்கு உண்டு, விஜயனாக சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு உண்டு. இது கௌரவ சேனையில் இருப்பவர்களுக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறது கஷ்டங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் பீமனை டாக்கிள் பண்ணணும், அதே போல அர்ஜுனனையும் டாக்கிள் பண்ணணும்னு நினைச்சவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தீர்மானமாக, அதுல அர்ஜுனன் தான் குழம்பி போனான், பீமன் குழம்பல. அர்ஜுனனுக்கு தான் ஒரு சின்ன எமோஷனல் ட்விஸ்ட் ஏற்பட்டது, அதனால அவனுக்கு பிரச்சனை. ஆனா பீமன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். பெரியப்பா பிள்ளையாவது யாராவது அட்ரா என்ன கை வச்சவனும் விட மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தோட தான் பீமன் அன்றிலிருந்து என்று இருந்தான். அப்போ விதிக்கொரு விதி செய்தவனாக, அழகான வார்த்தை, விதிக்கொரு விதி செய்தவனாக பீமன் இருந்தான் என்கின்ற வார்த்தை அருமையான வார்த்தை. அழகாக சொல்கிறார் திருக்குறள்ல கூட வருதுல, ஊழியில் பெருவழி ஆவுள மற்றொன்றும் சூழினும் தான் முந்துரும். இல்லையா? எல்லா அபயங்களும் உங்களுக்கு, எல்லா விதமான உபயங்களும் உங்களுக்கு தடுத்து விட்டு என்ன செஞ்சாலும் அந்த ஊழியானது உங்களை ஊழி உறுத்து செய்யும். சிலப்பதிகாரத்தினுடைய வார்த்தையும் அதுதான், ஊழி உறுத்து செய்யும், அடிச்சு. ஆனா அதையும் கூட தடுக்கக்கூடியவனாக இந்த இடத்திலே பீமன் இருந்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வில்லிபுத்தூரார் போடுறார். அப்படி அடிச்சு உள்ள நுழைய யானைகளை தூக்கி எறியறான். யானைகள் தூக்கி எறிந்தது எப்படி இருந்ததா? சில யானையை தூக்கி எறியும் பொழுது மலையெல்லாம் பறந்த மாதிரி இருந்ததாம். எப்படின்னா, ஹனுமன் இலங்கைக்கு போகின்ற பொழுது மலையிலே ஒரு காலை வைத்து ஒரு அழுத்தி தான் கடலை தாண்டறதுக்கு ஆரம்பிச்சான். அப்படிதான் ஆரம்பிக்கும் சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பம். அந்த மலையின் மேல வைனாகப் பருவம்னு பேரு. அந்த பைனாக பருவத்தினுடைய தலையின் மேல காலை வச்சு பெரிய உருவம் எடுத்து ஒரு அழுத்தி, ஏன்னா எங்கேயாவது ஒரு பிரஷர் இருக்கணும் இல்லையா? அதைத்தான் பின்னாடி நம்ம பிசிக்ஸ்ல ஆக்சிலரேஷன் படிக்கிறோம். எல்லாம் ஞாபகம் செய்யுங்க. பிசிக்ஸினுடைய ஆக்சிலரேஷனுக்கு கம்பராமாயணம் சான்று, வால்மீகி சான்று. என்ன சொல்றான்? ஒரு ஆக்சஸ் இருக்கணும், ஒரு புஷ் இருக்கணும் இல்லையா? புஷ் இருந்தா தானே முன்னாடி போக முடியும். பாடி ஹாஸ் டு பீன் ப்ரொஜெக்டட்னா ஒரு புஷ் இருக்கணும். அந்த புஷ்ஷுக்கு அவன் என்ன பண்ணா, மைனாக பருவத்தை ஒரு காலில் வச்சு ஒரு அழுத்தினா அனுமன். அழுத்தின சமயத்துல மைனாக பருவம் பிச்சுக்கிட்டு போச்சான். அது போல இங்க மலையை தூக்கி எரிஞ்சிருக்கான். அந்த அளவுக்கு இவன் பீமன் என்ன செய்யறான்? யானையை தூக்கி எரிஞ்சது. மலை அப்படி பறந்துதோ அனுமன் காலத்துல, அதுபோல யானைகள் பறக்கின்றன. அப்படி பறக்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வருகின்ற பொழுது கலிங்க தேசத்தினுடைய என்னடா போய் யானையோட சண்டை போடுற, என்னோட வாடாங்க. சும்மா இது வாய்க்குழு. நீ என்ன இப்படி யானையோட போய் சண்டை போட்டுருக்க? என்னோட சண்டை போடுன்னா. அதனால என்னன்னு உள்ள போந்தான். ஒரே அடி. அவனை சுற்றி இருந்தவர்கள் துவம்சம் செய்யப்பட்டார்கள். தேரில் இருந்து அவன் கீழே விழுந்தான். அவன் இறந்து போனான், மாண்டு போனான். பீமனிடத்திலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. கலிங்க தேசத்தினுடைய ராஜா சக்கரதேவன் என்பவன் மாண்டு போகிறான். இது கௌரவர்களுக்கு 2ஆம் நாள் போரிலே முதல் அடி. கலிங்க தேசத்தினுடைய மன்னன் கீழே விழறான். விழுந்தது மட்டுமில்ல, பீமன் அதையும் பொருட்படுத்தல. அவன் பின்னாடி இருந்த சேனைகளையும் அடிச்சு துவம்சம் பண்றான். அதுக்குள்ள ராஜா இறந்த உடனே என்ன ஆகும்? அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சுற்றி இருந்தவர்கள் கலிங்கராஜாவை சுற்றி இருந்த சேனைகள் எல்லாம் அவனுக்கு பயம். இந்த பீமன் இப்படி நம்மளை அடிக்கிறானேன்னு உடனே பயம். ஆனாலும் அவன் விடல. தன் கண்ணிலே பட்டவர்கள் அத்தனை பேரையும் துவம்சம் பண்றான். அடிச்சு ஓட வரட்டான். உடனே அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? துரியோதனன் ஓடி போய் பீஷ்மரிடத்திலே சொல்றான், என்ன அவன் பாரு அங்க போய் நம்மளுடைய கலிங்க தேசத்துடைய ராஜாவை கொன்னுட்டான், நீ வா, நீ அவனோட சண்டை போடு அப்படின்னு சொல்ல, பீஷ்மர் இப்ப முடுக்கி கொண்டு வருகிறார். பீமனோடு சண்டை போடுவதற்கு பீஷ்மர் வருகின்ற பொழுது அபிமன்யு இறங்குறான் போர்ல. அபிமன்யுவுக்கும் பீஷ்மருக்கும் சண்டை நடக்குது. இதனுடைய விவரங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு, வர்ணனைகள் அருமையாக இருக்கு. நீள சிலை வீடும திறத்து
தகுரல் பீமனோடு பொருந்தி வருக. அவன் பீமனை தாக்கிறதுக்காக வருகின்ற பொழுது அபிமன்யு இடைமறித்து பீஷ்மனை நிறுத்தி பீஷ்மரோடு சண்டை போடுறான் அபிமன்யு. இப்ப அபிமன்யுவை தாண்டிதான் அவர் உள்ள போகணும் பீமனோட சண்டை போடுறது. ஏன்னா பீமன் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் பல சேனைகளை அவன் கௌரவ சேனைகளை அடித்து உதைத்து கொண்டிருக்கிறான். அது அந்த சைடு. இதுல சக்கரதேவன் இறந்து போயாச்சு. ஏன்னா நேரா வந்தான் சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணான். வில்லோட ஏந்திட்டு வந்தான். இவன் அடிச்சான். ஒரே அடி அவன் காலி. அடிச்ச இதுல அவன் இறந்து போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அப்போ பீமனுடைய இதுல சக்கரதேவன் இறந்து அவனுடைய கலிங்க தேசத்தினுடைய படைகள் சின்னாபின்னமாகி அவர்கள் திக்குமுக்காடி அவர்கள் எல்லா இடத்திலும் சிதற அவன் மற்றவர்களையும் அடித்து கொண்டு இருக்க அவனை அடிக்கிறதுக்கு பீஷ்மனை ஏவி விடுறான் துரியோதன். என்ன சொல்றான், நீ என்ன சும்மா இருக்கிற, அவன் பாரு அத்தனை பேரும் சண்டை போட்டு இருக்கான், நீ போய் அவனை ஏதாவது செய்ய என்று சொல்லி பீஷ்மரை ஏவி விட பீஷ்மர் பீமனை தாக்க வருகின்ற பொழுது அபிமன்யு பீஷ்மரை தடுத்து பீஷ்மரோடு சண்டை செய்கிறார். சண்டை செய்கின்ற பொழுது பீஷ்மரும் அபிமன்யும் சண்டை செய்கின்றதை பார்த்து அர்ஜுனன் உள்ள நுழையிறான். ஏன்னா பிள்ளைக்கு அவன் பாதுகாப்பாக வருவதற்காக அர்ஜுனன் உள்ள நுழையிறான். இப்ப அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் சண்டை நடக்கும். இந்த இடத்துல சாகல, நல்ல ஞாபகம். 10ஆம் நாள் போர்லதான் சாகிறார் பீஷ்மர். ஆனா 2 பேரும் சண்டை போடுகின்ற பொழுது அர்ஜுனனுடைய கணையை தாக்கு பிடிக்க முடியாமல் பீஷ்மர் பின்வாங்குகிறான். என்ன பண்றான், ஆகா இவன் என்னடா இப்படி அடிக்கிறான். அவன் அடிக்கிற அடியில இவனுடைய உடம்பிலே அடிபடுது. ஆனாலும் பீஷ்மருக்கு கோபம் வருது. தான் தாக்கப்பட்ட உடனே பீஷ்மர் என்ன பண்றார், அம்பு கணைகளால் போடுகிறான். அப்போ அபிமன்யுவுக்கு சில காயங்கள் ஏற்படுது. அர்ஜுனனுடைய தேர்ப்பாகனுக்கு காயம் ஏற்படுகிறது. யார் தேர்ப்பாகன், அர்ஜுனனுடைய தேர்ப்பாகனாகிய கண்ணபிரானுக்கு காயங்கள் ஏற்படுது. அப்படி அடிச்சிருக்கார் பீஷ்மர். உட்கார்ந்து சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்காரு. அவனுக்கும் சில ரத்த காயங்கள் ஏற்படுது கிருஷ்ணருக்கு. ஆனாலும் அவர் சிரித்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றபடி அவர் அர்ஜுனன் இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறான். உக்கிரகமாக தாக்குகின்ற பொழுது பீஷ்மரனுடைய தேரை முதலே இடிக்கின்றான். அவன் தேர்ல அடிக்கும் பொழுது தேர் கொடியை தகர்க்கிறான். தேர் கொடியை தகர்த்து தேருடைய சக்கரங்களை அடிக்க வருகின்ற பொழுது அவன் என்ன பண்றான், ஒரே வில்லினாலே அவனுடைய தேர்ப்பாகனை அடித்து விடுகிறான். அர்ஜுனனுடைய ஒரு அம்பினால் தேர்ப்பாகன் அடிபட தேர்ப்பாகன் கீழே விழுந்த உடனே குதிரைகள் மிரண்டு போய் பீஷ்மரை அந்த களத்தில் விட்டு வெளியே கொண்டு போய் விட்டு. அது என்னன்னா, யாரும் கட்டுக்கடங்க யாரும் இல்லையா, யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு குதிரைய இல்லையா. அது மிரண்டு போய் என்ன பண்ணிச்சான், பீஷ்மரை தேரோட வெளியில இழுத்துட்டு ஓடுது போர்க்களத்தை விட்டு. ஏன்னா அது பயந்து போச்சு. அப்போ கிட்டத்தட்ட பீஷ்மர் விரட்டி எடுக்கப்படுகிறார். யாரு, அர்ஜுனனால. அப்போ அர்ஜுனன் அடிக்க பீஷ்மர் ஓட, அபிமன்யு அங்கே ப்ரொடெக்ட் செய்ய, பீமரும் அங்கே பல பேரோடு அவர்கள் துவம்சம் செய்ய, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது துரியோதனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே துரியோதனன் என்ன செய்யறான், அரசர்களா அனுப்புறான். போங்கடா, நீங்கெல்லாம் போய் சண்டை போடுங்க என்று சொல்றான். அப்ப துரியோதனனுடைய ஏவுதலினாலே வந்திருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் பீமனையும் மற்றவர்களையும் வளைத்து சண்டை போடுறதுக்கு வர்ற பீமன் இன்னும் அந்த உக்கிரகத்தோட அத்தனை பேரும் தாக்கி கொண்டிருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஐயோ எப்படா இன்னைக்கு டைம் முடியும், when the time will end, எப்ப நமக்கு டே வில் பினிஷ் அப்படின்னு சொல்லி இந்த சில சமயங்கள் வேலை செய்யும் பொழுது அன்னைக்கு டே எப்படா முடியும்னு கிளாக்கையே பாக்குற மாதிரி இல்லையா. எப்ப பார்த்தாலும் நம்ம அன்னைக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும், இல்லை நமக்கு ஏதோ சரியான நாள் எல்லாம் இருக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை மணின்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நேரத்தை பாக்குற மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், கௌரவ சேனையிலே அன்று நேரத்தை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது சூரியன் அஸ்தமனம் ஆக போகிறான் எல்லோரும் அப்படி பார்க்கக்கூடிய. என்ன காரணம், அவர்கள் மனதளவிலே அன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார். ஏன்னா ஒண்ணு பீமன் தாக்கியது, 2வது சக்கரதேவன் என்று சொல்லக்கூடிய கலிங்க தேசத்தினுடைய மன்னன் இறந்து போனது, 3வது பீஷ்மர் போர்க்களத்தில் இருந்து வெளியில போட்டது. கிட்டத்தட்ட புறமுது காட்டி ஓடின மாதிரி தானே ஆயிப்போச்சு. அடிச்சு வெளியில விரட்டுகிறான் அர்ஜுனன். அப்ப கிட்டத்தட்ட என்ன, பயந்து போய் ஓடி போன மாதிரி ஆயிப்போச்சு. இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, குதிரை ஓட்டிட்டு போகுது, இவரை வெளியில கூட்டிட்டு போயாச்சு. போர்க்களத்தை விட்டு வெளியே ஓடி விட்டான் பீஷ்மர். இப்போ இதெல்லாம் நடக்க துரியோதனனுக்கும் ஒண்ணும் செய்ய முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுங்கடா, இல்லைன்னா அவன் உள்ள பூந்து நம்மள அடிச்சிருவான்னு இவனுக்கு ஒரு பயம். எல்லாரையும் ஏதோ முன்னாடி போய் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு ஓட
அவன் பீமன் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வர்ற. இப்ப என்ன பண்றாங்க, ஒரே ஒரு விஷயம்தான், எப்படா டைம் முடியும்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வேற வழி பண்ணல. என்ன பண்றது, எப்படா டைம் முடியும், எப்ப இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கரெக்டா அந்த சூரியனானவன் தன்னுடைய கிரணங்களை மூடிக்கொண்டு அன்றைய தினத்திலே தன்னுடைய அஸ்தமனத்தை செய்த உடனே போர் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க கூடாரத்துக்கு. துரியோதனனால் தாங்க முடியவில்லை. அப்படியே கொக்கரிக்கிறான் தன்னுடைய பாசறையில வந்து உட்கார்ந்து. ஏன்னா அவன் எதிர்பார்த்தது என்ன, முதல் நாள் மாதிரியே தனக்கு எல்லா நாளும் நடந்துரும்னு யோசிச்சான். முதல் நாள் மாதிரியே தனக்கு எல்லா நாளும் எல்லா விதத்திலையும் நமக்கு வெற்றி கிடைச்சிடும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை தூக்கிடலாம்னு இவன் நினைச்சான். ஆனா அது நடக்குமோ, அது எல்லா நாளும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அதனால பீமன் அடிச்சதுல சக்கரதேவன் இறந்ததும் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு திக்குமுக்காடி போய் நின்றவர்களும் பீஷ்மரும் படைகளத்திலிருந்து வெளியில போனது, இதெல்லாம் இவர்களுக்கு ஆன உடனே இவன் பயந்து போய் அத்தனை ராஜாக்களையும் இமீடியட்டா ஒரு மீட்டிங் சம்மன் பண்ணி கூப்பிட்டுருக்கான் துரியோதனன். அத்தனை ராஜாக்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க கூடாரத்துல. உட்கார்ந்த உடனே நம்மால் பாருங்க எப்படி கமாண்டுன்னு என்ன சொல்லியிருக்கான். வாழ் அபிமன்யுவுக்கு ஒரு தேர் விசயனுக்கும் நாம் வருகினி பறக்கி விட்டோம், நாளை முதுகிட்டவரை ஆர் உயிர் செகுத்திடுவன் நான் என உரைத்தான். நாளைக்கு நம்ம டார்கெட் அபிமன்யு அர்ஜுனன் தான். அவனோட சண்டை போடுறவன்ல உங்கள எவனாவது புறமுதுகிட்டு ஓடினீர்கள் என்று சொன்னால் அவன் கொல்ல மாட்டான், நான் உங்களை கொன்னுடுவேன். எப்பேற்பட்டவன் பாரு. இப்ப என்ன சொல்லிட்டான் துரியோதனன், நான் கொன்னுடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எவனும் வரக்கூடாது, பின்னாடி வாங்கக்கூடாது, பயந்து போய் ஓடக்கூடாது, அவங்களோட நின்று சண்டை போட்டே ஆகணும். இது 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 ஒரு விதமா என்ன சொல்றது, ஃபியர் டாக்டிக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி பயமுறுத்தல், அச்சுறுத்தல். அப்படி அச்சுறுத்திருக்கான். மற்ற மன்னர்கள் எல்லாம் இவன் பேசுறது சரியா தப்பாங்கிற யோசனையில அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பீஷ்மரே களத்தை விட்டு ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அர்ஜுனனுடைய வில்லடிக்கு தாக்கு பிடிக்க முடியாம யோசிக்கணும், மற்ற மன்னர்கள் எந்த அளவுக்கு நிக்க போறாங்க. பீஷ்மர் ஒருவினால் அவரை தாக்கு பிடிக்க முடியும்னு சொன்னா அர்ஜுனன் அடிக்கின்ற பானத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் பீஷ்மர் களத்தை விட்டு வெளியே போகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப எவ்வளவு பெரிய விஜயன், எவ்வளவு பெரிய வில்லுக்கு சொந்தக்காரன். அவனை நீங்க போய் ஒரு நிமிஷத்துல அவனோட சண்டை போட்டு புறமுதுகு காட்டி ஓடக்கூடாதுன்னு சொன்னா யாராலும் முடியும். ஆனா எல்லா மன்னர்களும் வேற வழி இல்லை, அவனுக்கு சப்போர்ட் செய்யறதுக்காக அவனுடைய ஒரு போருக்கு துணை நிற்பதற்காக வாய் கொடுத்ததுனால எல்லா மன்னர்களும் சோகமாக தன்னுடைய மனதில் அந்த பதிவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லோரும் தன்னுடைய பாசறைக்கு சென்றார்கள். அன்றைய ராத்திரி பொழுது கௌரவ சேனையிலே அப்படி இந்த எச்சரிக்கையோடு கௌரவ சேனையினுடைய படை முடிந்தது. இது 2ஆம் நாள் போரினுடைய சருக்கம், 2ஆம் நாள் யுத்தத்திலே நடந்த விஷயம். பாதிப்பு கௌரவ சேனைக்குத்தான். அன்றைக்கு இறந்து போனது சக்கரதேவன், அவனுடைய படைகள், கலிங்க தேசத்தினுடைய படைகள் முற்றாக அழிந்தது அப்படிங்கிற பதிவு நமக்கு கிடைக்கும். ஆகவே வருகின்ற வாரத்திலே 3ஆம் நாள் பதிவு 18 போர் இருக்கு இல்லையா, 18 நாள் போர் இருக்கு. அதுல 2 தான் முடிச்சிருக்கோம். முதல் நாள் போரையும் முடிச்சிருக்கோம், 2ஆம் நாள் போர் முடிச்சிருக்கோம். இனி சுவாரஸ்யமாக மற்ற நாள் போர்கள் எல்லாம் நம்ம வருகின்ற வாரங்களிலே பார்ப்போம்னு சொல்லி இன்றைக்கு இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.